மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படியும் அவருடைய மாதிரிப்படியும் ஞான ஸ்நானம் பெற வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். தேவன் தாமே உங்களை அவருடைய திட்டத்தின்படி பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து மேலான நன்மைகளை தந்து நித்திய ஜீவனையும் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்லது, கவனிங்க. நீங்கள் பலவிதமான கிறிஸ்தவ சூழ்நிலைகள், பல காரியங்கள்லாம் அறிஞ்சிருப்பீங்க, பைபிள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்றாலும் இயேசுவின் சுவிசேஷகன் என்ற முறையில், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் அடிப்படையில் இந்த ஞான ஸ்நான விஷயங்களை குறித்து சில தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறபடினால நான் இங்கே நிற்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன், அதாவது இந்த பைபிளில் இருக்கின்ற தகவல்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்கள் செய்தியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தின் படைப்பு முதல் அதன் முடிவு வரை, மனித வாழ்க்கையின் தொடக்கம் முதல் அதன் முடிவு வரை அனைத்து விஷயங்களையும் சொல்கிற ஒரே புஸ்தகம் பைபிள் தான். நான் எல்லா வேதங்களும் படிச்சிருக்கேன். அதிகமாய் முழுமையாய் சொல்லுகிற புஸ்தகம் இந்த பைபிள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்தி சொல்லணும். முதலாவது, தேவன் இந்த உலகத்தை படைத்தார், ஆசீர்வாதமாக இருந்தது. மனிதனை படைத்தார். தேவன் தூய ஆவியாய் இருக்கிற கடவுள் தம்முடைய ரூபத்தில் குமாரனை தேவதூதர்கள் மேலான நிலையில் பரலோகத்திலே படைத்து அந்த குமாரனை கொண்டு, அவர்தான் பின்பு இயேசுவா வெளிப்பட்டவர், இந்த குமாரனை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார். அதாவது மனுஷனை அந்த குமாரனுடைய ரூபத்திலும் தன்மையிலும் அவர் படைத்தார் என்பது ஆதியாகமத்திலே நாம் படிக்கிற செய்தி. அப்போ அந்த ஆதாம் ஏவாள் ஆகிய ஆதி மனிதர்களுக்கு சாவு கிடையாது, நோய் கிடையாது, ஒளியை உடைய அணிஞ்சிருந்தாங்க, பூரண சர்க்கணம் உள்ளவர்களாக இருந்தாங்க, அப்புறம் சந்தோஷ பூர்ணதை உள்ளவர்களாக இருந்தாங்க, தேவ உறவில் ஐக்கியத்தில் இருந்தார்கள். இப்படிதான் முதல்ல இருந்தாங்க. அப்புறம் இவங்க அங்கே ஒரு நெகட்டிவ் பவர், அதை சாத்தான் என்று சொல்லுகிறோம், பிசாசு என்று சொல்கிறோம். அது எப்படி உருவாச்சுன்னு படிக்கிறது அது இன்னொரு செய்தி, இப்போ நேரம் இல்லை. இந்த நெகட்டிவ் பவர் ஒன்று அங்கே இருக்கிறது, அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் இருக்கு. இப்ப நன்மை மட்டும் இருக்கு, தீமை கிடையாது. ஒருவேளை வெளியே ஒரு ஈவில் பவர் இருக்கு இல்லையோ, அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்ல ஏதாவது ஈவில் ஏற்பட்டா அதை ஹேண்டில் பண்றதுக்குள்ள நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஆகவே அப்ப நான் அலோவ் பண்ணுவேன், அதுவரை நீ வெயிட் பண்ணணும் என்பதுதான் அந்த செய்தி. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். நீ இந்த கனியை புசிக்கிற நாளில் பிரிக்கப்படுவாய், சாகவே சாவாய். அது விளக்குறது கொஞ்சம் நேரம் ஆயிரும் சொல்லியிருந்தார். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் அங்கே நடக்கிறது. இந்த தேவனுக்கு எதிராய், இந்த தேவனுடைய கட்டளைக்கு எதிராய் செய்ய சொல்லும்படி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் தேவன் சொன்னார் 2:17, நீங்கள் சாகவே சாவீர்கள். இப்போ இந்த சர்ப்பம் சொல்லுது சாகவே சாவதில்லை. புரியுதில்ல? நெகட்டிவ் பவர். இந்த சர்ப்பம் அது கொஞ்சம் மூலமொழியில போனா ஈவில் ஸ்பிரிட், ஈவில் பவர் சர்ப்பத்துக்குள்ள ஊடுருவி சர்ப்பத்தின் மூலமாய் பேசினது என்பது அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாம் போய் நாங்க படிச்ச விஷயம். வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்தை மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இனி தள்ளப்படும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்ப அந்த சர்ப்பம் என்று சொல்வது உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம் தான், சாத்தானை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய காரியமாக தான் பைபிள் விளக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கணும். சரி, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க பரலோக தேவனை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த ஈவில் பவருக்கு ஒபே பண்ணாங்க. கீழ்ப்படிந்தபடினால உடனே அவர்களை மூடி இருந்த ஒளி உடை அவர்களை விட்டு போயிடுச்சுது. அப்புறம் கர்த்தர் வருகிறார். ஆதியாகமம் 3:16-19 அவர் சாப வார்த்தை சொல்றார். ஆதியாகமம் 3:16, நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன் ஏவாள்கிட்ட. ஏன்னா நீங்க பருகி பருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆதியாகமத்துல படிக்கிறோம். இவங்க தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செஞ்சுட்டாங்க. இனி இவங்க வம்சம் பரிசுத்த சந்ததியா இருக்கும், அது தேவ சித்தம் செய்ய மாட்டாங்க என்கிறத தேவன் அறிஞ்சபடினால இனி பெருக வேண்டாம்னு சொல்லிட்டார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தீமை செய்கிற துன்மார்க்க வம்சங்களும் இந்த ஆதாம் ஏவாள் வம்ச
வம்சத்தில் தான் வருதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு. சரி, அதனால சொன்னார். ரெண்டாவது, இந்த பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது பலன் கொடுக்காது, நீ முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பசிப்பாய், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சாபத்தை இதுவரை இந்த உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. இது மற்றவங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம பைபிள் தான் இதை சொல்லுது. சரிதானே? சரி, இந்த சாப உலகத்தில், சாப சரீரத்தில் ஒரு சாப வாழ்க்கையை நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது மனசில் வைக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் அல்லது ஆட்சி ஏதேனிலிருந்தே அகற்றப்பட்டு சாத்தானுடைய ஆளுக அங்கே வந்துட்டு. ஏன்னா இவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. அதனால அந்த ஆதாமின் முதல் மகன் காயேன், அவன் தன் தம்பி ஆபேலை கொலை செய்கிறான். அதாவது தேவ திட்டப்படி தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ரீதியில் தொழுகை செய்த, ஆராதனை செய்த ஆபேலை தேவன் அங்கீகரிக்காத ரீதியில் செயல்பட்ட காயின் கொலை செய்தான் என்கிறது நமக்கு தெரியும். இதை குறித்து யோவான் 8:44 இயேசு சொல்லுவார், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான், அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்படி என்றால் இந்த காயினை கொலைகாரன் ஆக்குனது யாரு? இந்த பிசாசு. சரிதானே? ஆதாம தேவ உறவிலிருந்து உடைச்சதும் பிசாசு தான், காயினை கொலைகாரனாக்குறதும் பிசாசு தான். இப்படியே தீய சக்தியின் ஆட்சி உலகத்தில் கொட்டி கட்டி பறக்கிறது. ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறது, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினருக்காய் மனஸ்தாபப்பட்டார். இவங்களை படைச்சிட்டமே ஆயிற்று. அந்த அளவு எல்லா மனிதர்களும் சாத்தானின் பிடியில் சாத்தான் சித்தம் செய்கிறவர்களாய் மாறி போனார்கள். அதன் பிறகு ஆபிரகாம் என்கிற மனுஷன், கர்த்தர் சொன்னார் நான் காட்டுகிற இடத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு பரப்பட்டான். உடனே ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய். ஆதாம் கீழ்ப்படியாதனால தான் இதெல்லாம் வந்தது. இப்போ நீ கீழ்ப்படிஞ்சதுனால உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவங்கள தனியாக எடுத்து, நீங்கள் உபாகமம் 28 முதல் 14 இருக்கிற பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் மேலான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி தனிமைப்படுத்தி எடுக்கிறதை பார்க்குறோம். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? நீங்கள் யாத்திராகமம் 32:4 நீங்கள் வரும்போது ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆராதனை செய்து அவரை எரிச்சல் ஊட்டினார்கள் என்ற சம்பவத்தை நாம் அங்கே படிக்கிறோம். ஆக இவ்விதமாக யாத்திராகமம் 32:4 அதை படிக்க முடியும். ஒரு கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் என்ற செய்திகள் பைபிளில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் இங்கே விளக்கமாய் சொல்ல முடியாது, அதுக்கு சமயம் தந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இஸ்ரவேலர் ஆபிரகாமின் வம்சத்தார் தேவனை எரிச்சல் ஊட்டினாங்க. எப்படி ஆதாம் ஏவாள் தேவனை எரிச்சல் ஊட்டினாங்களோ, மற்றவங்க செஞ்சாங்களோ, அதே காரியத்தை இவங்க செஞ்சாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதம்லாம் தரமாட்டேன், வனாந்திரத்தில் அடிச்சு போடுவேன் என்று சொல்லி 20 வயசுக்கு மேலே உள்ள அனைவரையும் அந்த வனாந்திர பயணத்தில் வரும்போதே அழித்து போட்டார் என்பது செய்தி. அவங்க பிள்ளைகள் தான் கானானுக்குள்ளே போனாங்க. கானானுக்குள்ளே போனவங்க அவங்களும் விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டாங்க. எந்த அளவு செஞ்சாங்கன்னா, அது எசேக்கியேல் 8:5 சொல்லுகிறது, எருசலேம் தேவாலயத்திலே விக்கிரக ஆராதனை செய்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்தது. அங்கே வசனங்கள் இருக்கிறது. ஏன்னா இதையெல்லாம் உண்டு பண்ணப்படாது, நமஸ்கரிக்கப்படாது, சேவிக்கப்படாது, அப்படிலாம் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் தேவன். அது யாத்திராம 20:4. அது ஏன்னு நான் அடுத்தது சொல்லுவேன். சரி, எரிச்சல் விட்டாங்க. இப்போ கர்த்தர் சொன்னார், சரி இனி 2 சான்ஸ் கொடுத்துட்டேன். ஆதாமுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன், ஆபிரகாமின் வம்சத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன் பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. 2 பேரும் சான்ஸை விட்டாங்க. அதனால இவர் என்ன செய்கிறார்? அது எரேமியா 52:12 நேபுகாத்நேச்சாருடைய படைத்தளபதி நெபுசராதான் அவரை அனுப்பி எருசலேம் தேவாலயத்தை உடைச்சிட்டார். தன்னை ஆராதிக்கிற ஒரு ஆலயம் இருந்தது, அதை உடைச்சி நிர்மூலம் பண்ணி எல்லா ஜனங்களையும் நிறைய பேரை கொண்டுட்டாங்க. நிறைய பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இப்போ கர்த்தர் அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றார். அது ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளியில் நினைக்கப்படுவதில்லை, மனசுல தோன்றதில்லை. முக்கியமான இடம் இதுதான். ஏன்னா எல்லாம் பார்த்துட்டேன். இனி இதுக்கு பதில், இந்த உலகத்துக்கு பதில் புதிய உலகம், புதிய வாழ்க்கை, புதிய சூழ்நிலையை நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு அனுப்புகிறார். இயேசு மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இப்போ புரியுதில்ல? இந்த பூலோக ராஜ்யத்தினுடைய கதை இதுதான்.
இன்னொரு ராஜ்யம். அது எங்கே? அது யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு அங்கே ஆயத்தம் பண்ண போறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். இப்போ புரிஞ்சதா? இப்போ இந்த பூலோக ராஜ்யத்தின் கதை தெரிஞ்சிட்டது. இது தேவ சாபத்தில் இருக்கிறது, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது. அதனால இதுக்கு பதிலாய் ஒரு புதிய ராஜ்யம். ஏன்னா இந்த பூமி சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள வந்து விட்டது. நீங்கள் லூக்கா 4:5 இயேசுவிடத்துல பிசாசு பேசுறோம், இந்த உலகம் முழுசும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். உண்மை. ஏன்? நான் ஆதி ஏதேன்ல இருந்தே கைப்பற்றி விட்டேன். ஏசாயா 65:17 எனக்கு வேண்டான்னு அவர் சொல்லியாச்சு, புறக்கணிச்சாச்சு. இப்போ எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இந்த உலகத்தினுடைய முக்கியமான வரலாறு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 18:36 இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியதல்ல, நான் வேற ராஜ்யம் உண்டாக்க பாரு. ஓகே, சரி. இந்த பரலோக ராஜ்யத்துல, இந்த தேவ ராஜ்யத்துல, இந்த இயேசுவோடு வாழ்வதற்கு தகுதி அடைவதற்கு தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்க போறோம். அல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாதுங்க, இது ஒரு தண்ணி விளையாட்டு கிடையாது. இந்த மேலான தகுதி நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஞானஸ்நானம் என்கிற எல்லைக்குள்ளே வருகிறோம். அதை நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும், எல்லா மனுஷரும் சாத்தானுக்குள்ள ஆயிட்டாங்க. ஈவன் நாமளும் ஆயிருப்போம், அறியாமைனால இயலாமைனால பல சூழ்நிலையில் தான் இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் லேவியர் 20:26 அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2வது ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னேன். அப்போது சொன்ன வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, ஏன் சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செஞ்சுட்டாங்கல்ல. இனி நீங்க எனக்கு சித்தம் செய்யணும். அப்ப எனக்கு சித்தம் செய்யும் சொல்லும் போது தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தம் உள்ள தேவன். இதுதான் விஷயம். எத்தனையோ தேவ நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்கு, அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணல. பைபிள் அறிமுகப்படுத்துகிற கடவுள் தூயவர், 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 சேனைகளின் தேவனாகிய கடவுள் தூயவர். எல்லா ரீதியிலும் எது முழுமையானதோ, எது சிறப்பானதோ, எது தூய்மையானதோ, எது மகா மேன்மையானதோ அதுதான் இந்த தேவன் என்று பைபிள் சொல்லுது. அப்ப நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் எனக்கேற்ற பிள்ளைகளா இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இதுதான் வார்த்தை முக்கியம். இனி நீங்க மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது. வாழ்ந்தா நீங்க சாத்தான் ராஜ்யத்துல தான் இருக்கணும். அப்ப எனக்கு வந்த பிள்ளைகளா இருக்கும்படி பிரித்து வேறுபடுத்தி எடுக்கிறேன் என்று ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். 1 பேதுரு 1:14 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நீங்களோ தேவன், அதாவது 1 பேதுரு 1 அந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். அதுல 2 பகுதியை நம்ம வாசிக்கணும். ஒரு பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர் உங்களை அழைத்தவர். 1 பேதுரு 1:14 படிக்கிறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கணும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அந்த பழைய ஏற்பாட்டில் லேவி 20:26 படித்த அதே இதை தான் திருப்பி சொல்றார். புதிய ஏற்பாட்டுக்கும் இதுதான் சட்டம். அந்த அவரை மாதிரி பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை வேறுபடுத்தி எடுக்கிறார் என்பதை நீங்கள் இந்த பகுதியில் விளங்கி கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2:9 9, 1 பேதுரு 2:9, அது 318வது பக்கம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். புரியுதுல்ல? மற்றவங்க எல்லாம் தேவனுக்கு சொந்த ஜனம் இல்லை. இப்படி பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இந்த ஞான ஸ்நானம் என்பதை நீங்கள் முதலாவது அறிஞ்சிருக்கணும். புரிஞ்சுட்டீங்கல்ல? சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி திங். அது ரொம்ப ஆழமான விஷயம். எபேசியர் 4:17 சொல்லுது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதிருங்கள். சரியா? பரதில் தெரியாம எல்லாரும் தான் நடந்தோம். இனி நடக்க முடியாது. பிகாஸ் உங்களை அழைக்கிறவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரலோகத்தின் தேவன். அதுக்கு உகந்தவள நடக்கும்படி மற்ற புறஜாதிகள் எப்படியோ நடந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நடுவில் தான் இருக்கிறோம். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் மொறுமொறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. இப்படிதான் செய்யணுமா, அப்படிதான் இருக்கணுமா, அவி அப்படி இல்லையா, அந்த சபையார் அப்படி இல்லையா, இந்த பாஸ்டர் இப்படிலாம் பேசக்கூடாது.
உங்களை அழைச்சது பாஸ்டர்மார் கிடையாது, ஒரு சபை கிடையாது. தேவன் அழைக்கிறார், தம்முடைய குமாரனா இயேசுவின் மூலம் அழைக்கிறார். நீங்க இயேசுவை தான் பார்க்கணும், சரிதானே? ஆக தயவு செய்து இதை நீங்க மனசுல வச்சிருக்கணும். இது ரொம்ப குழப்பமா இருக்கிறதுனால சொல்றோம். உங்கள் அழைச்சவர் பரிசுத்தர், அவருக்கு உகந்த பரிசுத்தெல்லாம் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி 4 பக்கம் வேற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில், மிட்ஸ்ட் நடுவில் தான். ஸோ அந்த உணர்வோடு நடக்க வேண்டும். இது ஞான ஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் 17:6 இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவருடைய உம்முடைய வசனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலம் இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் ஆளுகையிலிருந்து, உலகத்துக்கு உரியவர்கள் நடுவிலிருந்து பரலோக தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்படுகிறோம். அவரை பிரிச்செடுக்கிறார். இல்ல, இவங்க எனக்கு தனி கூட்டம். எப்படி இஸ்ரவேலர்களை பிரிச்செடுத்தாரோ அதுபோல் அவர் பிரித்தெடுக்கிறார். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய என்டையர் லைஃப் டாப் டு பாட்டம் எல்லாமே அந்த பரிசுத்த தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சூழ்நிலையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் ஒரு குழந்தையா பிறந்து அந்த நம்முடைய என்வாயர்மெண்ட் சூழ்நிலையில் தான் நிறைய காரியம் படித்து கற்று அப்படியே வளர்ந்து அந்த டைப்பில் தான் செட் ஆகிருக்கும் இல்லையா? இது இந்த பூலோக ராஜ்யம். பூலோக ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்று கொண்டு எதிராக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பரலோக தேவனுடைய ஆட்சியில் இருக்கிறது, பூலோக ராஜ்யம் பிசாசனுடைய தீய சக்தியினுடைய ஆட்சியில் இருக்குது. புரிஞ்சிட்டோம்? ஸோ இந்த ஆட்சியில் இருக்க மைண்ட் செட் அல்லனா டைப்பு, மாடல் இல்லையா, ஷேப், அதில் தான் நம்ம மோல்டாக இருக்கிறோம் நவ். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் தேவ பிள்ளைகளாக மாறணும்னா இந்த ஷேப்பு போய் அந்த தேவனுக்குரிய வடிவத்துக்கு மாறணும் இல்லையா? அதான் புது சிருஷ்டி. இதான் மறுபடியும் பறக்கிறது. அது எப்படி பறக்கிறது? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்படின்னா ஞானஸ்நான அனுபவத்தின் மூலமாகவும் தூய ஆவியானவரின் அனுபவத்தின் மூலமாகவும் புது சிருஷ்டியாக மாறணும். தீர்த்துக்களத்தின் நிறுவம் 3:5 அவர் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சிக்கிறாருன்னு வாசிக்கிறோம். இப்போ என்ன புரிஞ்சுங்க? ஒரு புதிய படைப்பாக நீங்கள் மாற போறீங்க. இனி பழசு கிடையாது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின எல்லாம் விவசாயம். இப்போ புரியுதில்ல? அப்படிப்பட்ட ஒரு ஆழமான, அதை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஒரு பிள்ளை பிறக்கும்போது உலக விளக்கத்தில் ஜாதகம் எழுதுவாங்க. இவங்க பிறந்த நேரம் நட்சத்திர ராசி எல்லாம் வச்சு ஜாதகம் எழுதுவாங்க. இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தொடர்கிறத உண்டு, நம்ம உலகத்தில் பார்க்கறது தான். இங்கே ஒரு கவனிங்க, இந்த ஞானஸ்நான அனுபவத்துக்குள் முறையாக நீங்கள் கடந்து வரும்போது, நீங்கள் புது சிருஷ்டியாய் பறக்கும்போது பழைய ஜாதக முடிவுக்கு வந்துடும். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. பழைய ஜாதகத்தினுடைய எல்லா ஆளுகையும் அதிகாரமும் டெர்மினேட் ஆகிரும். இங்கே புது சிருஷ்டி, பழசு முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ உதாரணம் சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் அந்த பழைய மார்க்கத்தில் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு உடல்நல குறைவினால ஒரு ஜப வீட்டுக்கு போனாங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். உடனே இவங்க அந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அந்த ஃபேமிலி அவங்க ட்ரெடிஷனே அப்படி தான் செய்வாங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த பையன் வளர்ந்துட்டான். இந்த பையனுக்கு திருமணம் கிறிஸ்தவ முறையில் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு ஒய்ஃபுக்கு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் கொட்டாரில் அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் டாக்டர் சொல்கிறாங்களா, ரொம்ப சிக்கலான சூழ்நிலை, ஆபத்தாக இருக்குது, இந்த அம்மா பிழைப்புடுறது கஷ்டம்னு சொல்கிறாங்களாம். அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்களாம், நான் இறந்து போயிடுவேன், எனக்கு ஆண்டவர் காட்டியாச்சு, சொப்பனம் கண்டுட்டேன், நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையை வாழணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு பயங்கரமான வருத்தம், என்ன இது, என்ன நடக்குதுங்க, ஒன்றுமே பதில் சொல்ல முடியலை. அப்போ இவர் வீட்டுக்கு அங்கேருந்து பேச்சுப்பாறைக்கு மேலே இங்கே வந்தாச்சு. இங்கே உறவினர்கள் கேட்டாங்களாம், பிள்ளை இப்போ அவளுக்கு எப்படி இருக்கு? அப்போ அவன் சொன்னாலாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறா, டாக்டர் மாதிரி இப்படி சொல்கிறாங்க, அவளை எப்படி சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு என்னன்னு தெரியல. அப்போ அந்த உறவினர் சொன்னாராம், பிள்ளை நீ கவலைப்படாத,
என்ன பண்ணுறது விதி, நீ பிறக்கும் போதே உன்னை பற்றி ஜாதகம் எழுதியிருந்தது, இப்படி தான் இருக்கும், இன்னும் உன்னை பற்றி உனக்கு முதல் மனைவி நினைக்காது, ரெண்டாம் மனைவி தான் நிலைக்கும், ஆனால் ஜாதகம் எழுதியிருந்து என்ன பண்ணுறது பிள்ளை, அப்படி விதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்கேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டல் வரணும். வரும்போது இப்படி வர்றாரு. அந்த நாகர்கோயிலில் வந்து அந்த பார்க்கு முன்னால் திறந்துருக்கோம், இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், முன்னால் ஓப்பனாக கிடக்கும், அது குறுக்க தான் நடந்து போவோம். ஸோ இவர் அதுக்கு குறுக்க நடந்து போகிறார். போகும்போது அந்த வழியில் வந்து ஜோஷியம் ஜாதகம் இந்த கயிறை பார்க்குறவெல்லாம் பெரிய படம்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பான்ல, இப்போ இவரை பார்த்து வருங்க வருங்க கயிறையை பார்க்குறேன் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கூப்பிடுறான். இவர் வந்து இவருக்கு பழைய பழக்கம்லாம் போயிடுச்சு, விட்டாச்சு, அது அதில் இப்போ நம்பிக்கை இல்லை. அதனால அவர் கண்டுக்கிடாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அந்த கயிறையை பார்க்குறவன் சொல்கிறான், ஐயோ 2 பொண்டாட்டிக்காரரே வருமங்க இங்கே அப்படின்னு கூப்பிட்றான். புரியுதா நான் சொல்கிறது? எவ்வளோ ஷார்ப்பாக அந்த ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுறது. இவருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இவர் ஒரே காதை அடைச்சிட்டு ஓட்டம் அங்கே போனார். மனைவி அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டார். போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே ஜாதகம்லாம் எழுதுனது உண்மைதான், இப்போ தான் நான் புது சிருஷ்டி ஆகிட்டேன் இல்லை, புதுசாக பிறந்துட்டேன் இல்லை, இனி பழைய விஷயம் எனக்கு கண்டினியூ ஆகப்படாதில்ல இப்படின்னு இவர் எல்லாம் சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறார். அப்போ ஒரு வார்த்தை அவருக்கு வருதான் வசனம், இப்போ பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ, இது ஏசாயாவில் இருக்கு. இவர் சொல்கிறார் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, அது மைண்டில் வருது. உடனே அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்தாங்க. இளமுங்க போங்க அப்படிலாம் சொல்லி அடுத்தது பார்க்கணுன்னா அவர் சொல்கிறாரு, அந்த வார்டில் இருந்த எல்லாருக்குமே சுகப்பிரசவம், என் மனைவிக்கும் பிரசவம், சுகப்பிரசவம், இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அல்ல இல்லையும் எப்படி இந்த ஞானஸ்நான அனுபவம், பழைய ஜாதகம், பழைய விதி, பழைய கர்மான்னு சொல்லுவோம். நாங்கள் பகவத்கீதாலாம் படிச்சிருக்கோம். கர்மாவை அனுபவிச்சு தான் தீரணும்னு தான் பகவத்கீதா சொல்லுது. அது இம்மையிலோ அல்லது மறுபறவையிலோ இந்த கர்மாவை வெட்டுறதுக்கு எந்த வாய்ப்பும் பகவத்கீதா சொல்லலை. அது ஜீசஸ் இயேசுனுடைய செல்லுவை பலி தான் நம்ம கர்மாவை வெட்டுது. அது எப்படி கர்மாவை வெட்டுதுன்னா, நீங்கள் வந்து நாம் கர்மா மீன்ஸ் மூதாதையர்கள் வழியான கர்மாக்களும் பிள்ளைகளை தொடருது. அல்லனா இவங்க சொல்கிறாங்க போன ஜென்மத்தில் செஞ்சதை இங்கே அனுபவிக்கிறேங்கிறாங்க. ஏதோ ஒரு கர்மா இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் சரிப்பா மாட்டிட்டேன், என் விதி இப்படி இருக்குது, இதில் இருந்து தப்பிக்க வழி என்னன்னு அவர் யோசிச்சா, சரி இனி அடுத்த ஜென்மத்திலாவது நல்ல ஒரு பறவையாக கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் என்ன செய்வோம், நல்ல கிரியைகளை செய்து அப்படி இருப்போம்னு தான் அவங்க செய்கிறாங்க. இந்த கர்மாவனுடைய ஒரு நம்புறவங்க அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நீதிபதிக்கு முன்னே ஒரு குற்றவாளி நிற்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன், கர்மா பண்ணிட்டேன், இது வந்து எனக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, நான் இனி திருந்தி வாழ்கிறேன்னு அவன் கேட்பான். யாருமே சாக விரும்ப மாட்டோம்ல, வாழ்க்கை இழக்க விரும்ப மாட்டோம். அடுத்த பிறவியில் பார்த்து அவன் எல்லாம் ட்ரை பண்ணுறான், பரிகாரம்லாம் சொல்லுவாங்க, பட் நாட் ரைட். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் கேட்குறான். இப்போ அந்த நீதிபதி சொல்லுவார், சரிப்பா நீ மனம் திரும்ப கொடுத்து சந்தோஷம்தான், ஆனால் இதுவரை செஞ்ச கர்மா இருக்குல்ல, பாவம் இருக்குல்ல, அதுக்குள்ளதை இப்போ அனுபவிச்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் உன்னை ஜெயிலில் போடுறோம், உனக்கு தண்டனை முடிச்சு வீட்டுக்கு போகல, அடுத்து நன்னடத்தை சண்டை வாங்கிட்டு போயிடு, இப்படி தானே சொல்ல முடியும் அவர், இப்படி தான் சொல்வார். ஆனால் இப்படியெல்லாம் பார்த்தா முதல் கர்மாவை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாம் சாவணும், அப்புறம் தொடர்றதுக்கு டைம் இருக்காது, லைஃப் இருக்காது. இங்கே தேவன் இதெல்லாம் நடக்காது, இயேசு அனுப்பணும், நம்முடைய குமாரனை அனுப்பணும் இல்லையா, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். அதாவது நம்ம கர்மாக்கள் இருக்குல்ல, இந்த கர்மாவுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அதுக்கு பழைய காலத்தில் மோசையின் மூலமாய் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு இந்த கர்மாவை கட் பண்ணுறதுக்கு. என்னதுன்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், கர்மா என்ன தொடரப்போகுதுன்னு அவன் நினைச்சா தப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, அதன் தலையில கையை வச்சிரு, இந்த பாவம் உன் கர்மா எல்லாம் அதுக்கு தலையில சுமத்திட்டு அதை வெட்டிரு, ரத்தத்தை வடிச்சிரு, தோலை உரிச்சு எடுத்துரு, கழிவு பொருளை நீக்கு, அந்த உடலை பள்ளி மேடையில் வச்சு சர்வ அங்க தகன பலியா கொளுத்தி சாம்பல் ஆக்கிரு, பாவ நிவாரண சர்வாங்க தகன பலின்னு பேர். இந்த அடிப்படையில் தான் ஆடு கோழி பண்ணி பள்ளி கொடுக்குற ஒரு பழக்கம் ஒரு இருக்குல்ல, இதுல இருந்து தான் வந்தது. இந்த சாபங்கள், குடும்ப சாபத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு விலங்க பள்ளி கொடுக்குறது, இது அங்கிருந்து வந்தது. ஆனால் தேவன் அதை அப்படி செய்யலை. இதெல்லாம் போதும், இனி எல்லா அகில உலக மனிதர்களுக்காக ஒரே திருமைந்தனா என் குமாரனை அனுப்ப போகிறேன், ஃபால்ட்லெஸ் பாவம் இல்லாத பரிசுத்தரை அனுப்ப போகிறேன். அவர் மனுக்குலத்தின் பாவங்களை சுமக்கணும், அவர் சுமந்து அவர் சிலுவையில் மறிக்கணும், நான் உயிரோடு எழுப்பேன், அவருடைய சிலுவை பலியை விசுவாசிக்கிறவனுக்கு கர்மாவை வெட்டிடுவேன்.
ஓகே, அங்கே தான் அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு செஞ்சாச்சுல்ல. இப்படி தான் இயேசுவின் சிலுவை பலியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இயேசுன்றது தான். வேற ஒரு மற்றவங்கெல்லாம் நல்லவர்கள், புனிதர்கள், சிறந்த மனிதர்கள், சீர்திருத்தவாதிகள்லாம் வந்திருக்காங்க, சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்மாவை வெட்டுறதுக்கு இவரை மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. வேற யாராவது ஏற்படுத்துகிற மாதிரி நான் எந்த சாஸ்திரங்களும் படிக்கலை. சரிதானே? அப்போ இயேசுவின் பாவ நிவாரண பலி மட்டும் நம்முடைய கர்மாவை வெட்டி பாவத்தை பரிகரிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓகே, வழங்கிடுவீங்க. அப்புறம் நீங்கள் மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் எனக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. எனக்கு சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. பக்தராக்கின்னு சொல்லலை. அந்த வார்த்தை எனக்கு கிறிஸ்டியன் இதில் நிறைய இது இருக்குது. எனக்கு பக்தராக்குங்கன்னு சொல்லல, சீஷராக்குங்க. யோவான் 4:1 இயேசு அநேகரை சீஷராக்கி அவரே ஞானஸ்நானம் கொடுத்து ஒரு மாதிரி காண்பிச்சாருன்னு அங்கே இருக்கு. அப்போ இயேசுவுக்கு சீடர் ஆக வேண்டும். சீடர் என்று சொன்னால் பக்தர்னா அவரை ஆராதிக்கிறது, சீடர்னா அவரை ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுறது. சரியா? இந்த வேறுபாடு புரியுங்க. இப்போ கிறிஸ்டியானிசம் தவறான ஒரு கோட்பாட்டில் போகிறதுனால தான் இயேசுநாதருக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் திருத்திட்டு இருக்கிறோம். இல்லையா? அவர் சொன்னது இதுப்பா. சரி, நான் சொல்கிறேன். அப்போ சீஷன் ஆகணும். யோவான் மத்தேயு 23:10 கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறாருன்னு சொல்றார். நான் குருவா இருக்கிறேன், நான் குருவா இருப்பேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுகிற சீடெல்லாம் இருக்கணும். 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். சீஷத்துவம் புரியுது இல்லையா? யோவான் 13:15 சொல்லுகிறது, நான் செய்தது போல செய்யும்படி நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி வச்சிருக்க போயிருக்கேன், என் மாதிரியின்படி செய்தோம், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுறத பார்க்கிறோம். அப்ப இந்த அடுத்தது இயேசுவை தலைவராய், குருவாய், இரட்சகராய், போதகராய், பிரதான ஆசாரியராய், பிரதான அப்போஸ்தலராய், மணவாளராய், இப்படி நிறைய இருக்கு. அது தனி சப்ஜெக்ட். நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ லிங்க் எல்லாம் தர்றேன், எனக்கு நிறைய செய்தி இருக்கு. ஸோ இப்படி இயேசுவை தலைவராக பின்பற்றுகிற சீஷத்துவத்தின் அனுபவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டாம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னாலெல்லாம் பிதாவிடத்தில் வரான், நான் ஆடுகளுக்கு மேய்ப்பேன், என் ஆடுகள் யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின் செல்லணும், அவைகளை என் கையில் வச்சிருப்பேன், என் கையிலிருந்து யாரும் பறிச்சிட முடியாது, நான் இருக்கிற இடத்துல நித்திய ஜீவனை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் சீடத்துவத்திலே வருகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஞானஸ்நானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஏற்கனவே இயேசுவுக்கு சீஷராகணும், பக்தராகப்படாதுன்னு ஒரு காரியத்தை சொன்னேன், இங்கே இருக்கிறத சொன்னேன். அப்போ இங்கே நமக்கு ஒரு பிரச்சனை, நாம் யாரை தொழுகை செய்ய வேண்டும்னு ஒரு கேள்வி வரும், அந்த இடத்துல நமக்கு வரும். ஏன்னா இதே இயேசுவின் சீஷத்துவத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும், அதை இயேசுவின் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். வேற சபை மாதிரி, சங்க மாதிரி, ஸ்தாபன மாதிரிலாம் நான் பேச முடியாது, இயேசுவின் மாதிரி தான் பேசணும். லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், அந்த உலகம் எல்லாம் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், என்ன பண்ணிச்சுட்டா உனக்கு தருவேன்னு கூப்பிடுறான் இயேசுநாதர்கிட்ட. அப்ப இயேசு சொல்றார், இல்ல, பிதா தேவன் ஒருவரையே தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். இது அடுத்த கான்செப்ட் புரியுங்க. இயேசு சொன்ன வார்த்தை, ஒரே தேவன், 2-3 தேவன் கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர், ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர், சர்வ லோகத்துக்கும் ஒரே தலைவர், ஒரே கடவுள். 2-3 வைக்கப்படாது, ஒன்று நான் கிடையாது, தேவன், அதை குறிப்பிடுகிறார். யோவான் 4:21 சமாரிய ஸ்திரீட்ட அவ சொல்றா, நாங்கெல்லாம் அந்த மலையில தொழுறோம், நீங்க எருசலேமில் தொழுறீங்க, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றது. அடுத்த வார்த்தை என்ன தொழுது கொள்றேன்னு அந்த இடத்துல சொல்லலை. இதுதான் அவருக்கு பிரச்சனை. பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருது. ஏன்னா ஏற்கனவே யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு இந்த கான்செப்ட் கொடுத்துருக்கு. யாத்திராகமம் 20:4 என்ன என்று உனக்கு வேற தேவர் இருக்கக்கூடாது, ஒண்ணுதான் இருக்கணும், சிங்குலர். 2வது, மேலே வானத்துல, கீழே பூமியில, பூமி கீழே தண்ணியில இருக்கிறதுக்கு ஒப்பான, அது மேலே பறக்கிற பறவையா இருக்கலாம், பூமியில இருக்கிற மனுஷ வடிவமா இருக்கலாம், தண்ணியில ஓடுற மீனா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வடிவத்தை நீ கற்பனை பண்ணக்கூடாது. ஸோ அப்படிதான் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஒழுங்கு, அப்படிதான் தொழுகை செய்தார்கள். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா, அண்டர் சராசரங்களை நிரப்புகிறவர். ஏசாயா 66:1 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, எனக்கு எப்படிடா ஒரு கோயில் கட்டுவீங்க? சரியா? இப்படிதான் இஸ்ரவேலர்கள் ஆவியாய் தேவனை தொழுது கொண்டார்கள். அதுக்கு எதிராக செஞ்சதை கர்த்தர் விரும்பல, தண்டிச்சிட்டாருங்கிறது இன்னொரு செய்தி. அதை தான்
தான் இயேசு சொல்றாரு, இந்த மரபு வழிதான் நீங்க இனி தேவனை தொழுகை செய்யணும். தொடர்ந்து வசனம் போகுது 4:24, அது யோவான் 4:21 24 வரை. 24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகலாம். இப்ப புரியுதுல்ல? எந்த வடிவமோ எந்த ரூபத்தோ கற்பனை பண்ணப்படாது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய ரூபத்தில் குமாரனை தேவ தூதர்களை விட மேலான நிலையில் பரலோகத்தில் படைச்சார். பிறகு தேவதூதர்களோட கீழான நிலைமைக்கு சிலுவையில் பலியாக்குறதுக்கு கொண்டு வந்தார். திருப்பியும் தேவதூதர்களோட மேலான நிலைமை கொண்டு போய் தன்னுடைய வலது பார்சத்திலே உட்கார வச்சார். அப்ப இயேசு தேவனுடைய தன்மையை பிரதிபலிக்கிற ரூபம். நம்மை அதே சாயலில் படைச்சிருக்கிறதுனால நாமும் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறோம். அதனால இயேசுவையும் மனித அந்த இயேசுன்னு சொல்லும்போது அவர் மனுஷனாக வெளிப்பட்ட காலம், அது விக்கிரக ஆராதனை ஆயிரும். முற்பிதாக்களை வழிபடுறது, மூதாதில், இதெல்லாம் அந்த கேட்டகரி. இது தப்பு, இங்கே சொல்லலை. ஆவியா இருக்கிற தேவன் நம்பர் 1. 2வது, இயேசுவின் மாதிரியை நான் சொல்லணும், மாதிரியை சொல்லணும். அவர் உபதேசத்தை சொல்லிட்டார். மத்தேயு 11:25 11:25 பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவைகளை கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு பிதாவை தொழுகை செய்யறத பார்க்கிறோம். யோவான் 11:41 லாசருவின் கல்லறைக்கு முன்னா நின்று பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு மீண்டும் தொழுகை செய்கிறார். அப்ப இயேசுவும் மாதிரியை காண்பிக்கிறார். இனி அப்போஸ்தலர்கள், இயேசுவின் பிரதான அப்போஸ்தலர் பேதுரு, பத்ரோஸ். 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல், அது 1 தீமோத்தேயு 1:17 தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் அதரிசனமுள்ள ராஜனுமாகிய, அதரிசனம்னா பார்க்க முடியாது, தரிசனம் பார்க்கறது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 6:16 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். ஓகே, ஆவியா இருக்கிற தேவன். இந்த கான்செப்ட் தான் வந்திருக்கு, புரிஞ்சிருங்க. ரோமர் 15:5 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். இன்னும் வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வந்தா ஆதி திருச்சபையாருடைய ஒரு தொழுகை எங்கே வாசிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது பிதா உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அதிசயம் 4:30 இல்லையா? அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை நடக்கும்படி செய்தரலும் என்று சொல்லி பிதாவை எனக்கு ஜெபம் பண்றாங்க. ஏன்னா இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது மத்தேயு 6:9 பரமண்டல இருக்கிறீங்கள் பிதாவே உம்முடைய நாமம் சரிதானே? இப்ப எல்லாம் மேட்ச் ஆயிட்டு இல்ல? சோ இதுதான் தொழுகை. தயவு செய்து ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் தொழுகையை நீங்கள் நம்பக்கூடாது. இயேசுவின் சீசரா வரும்போது நாங்கள் இப்படி தானே சொல்லணும். 2வது, எந்த ரூபத்திலும் வடிவத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தொழுகைக்குள்ள இனி நீங்க போக முடியாது. அவர் ஆவியா இருக்கிற தேவன் என்கிற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடுத்தது ரோமர் 6:1 ஞான ஸ்நானத்தை ஒரு அடக்க ஆராதனையா சொல்லியிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் பிறக்கணும், புது சிருஷ்டி ஆகணும்னு சொல்லணும். அப்ப பழைய அனுபவத்தை உடனும் இல்லையா? உடன்மா வேண்டாமா? அப்ப பழைய மனுஷன், பழைய சிந்தை, பழைய கொள்கைகளை மூழ்கடிக்கிற அடக்கம் பண்ணுகிறது தான் இந்த தண்ணீரில் முழுகுதலுடைய அர்த்தம். 2வது, அந்த தண்ணீரிலிருந்து வெளியே வர்றது எதை குறிக்குதுன்னா, இயேசு மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டு உயிரோடு எழுப்பினார்ல, எழும்பி வந்திருக்கேன், நானும் உயிரோடு எழும்பியிருக்கேன், பரலைய மனுஷனை இங்கே முடிச்சிட்டேன் என்று அர்த்தம். கொலோசியர் 2:12 அது இருக்கிறது. ஞான ஸ்நானம் பண்றவங்க அவருடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். இனி உங்க பழைய விசுவாசம், பழைய நம்பிக்கை, பழைய இதெல்லாம் நிறைய அடிப்படை கொடுத்துட்டேன். ஸோ அந்த மனநிலையோடு தண்ணியில் முழுகிறதுனால வராது, உங்களுக்கு சப்மிஷன் இருக்கணும். அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இந்த ஞானஸ்நான அனுபவத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிடும். சரிதானே? நேர் எதிரடியாக எல்லாமே மாறக்கூடிய நிலையில் இருக்கணும். அதை மனசில் வைங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். மார்க் 8:34 ஒருவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, கவனிங்க, இதுவரை சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இப்போ சாத்தானுடைய ஆளுகைக்குட்பட்ட ராஜ்யத்துல அவனுக்கு எதிரான பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்டோம். இப்ப இதுல ரிஸ்க் தான், ரிஸ்க் இல்ல. இப்பதான் நிறைய போராட்டம். அதே பேசியர் 6:12 மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு படிக்கிறோம்ல. இப்படி உபத்திரவங்கள், போராட்டம் வரும். அப்ப தன்னை தான் வறுக்க வேண்டியிருக்கும். மானம், தானம், கௌரவம், பணம், அந்தஸ்தெல்லாம் பேச முடியாது, வறுக்க வேண்டியிருக்கும். ஜீவனை வறுக்க வேண்டிய வரலாம், சாவு கூட வரலாம்.
அப்படி இருக்கு. அந்த அளவு தேவன் எவ்வளவு நடத்துகிறார் நமக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஐயோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவருக்கு பின்னால் வந்துட்டேன், எல்லாம் எதிராக இருக்கு. ஆமாம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யோவான் 16:33 நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். லூக்கா 21:17. இதை மனதில் வைக்கணும். ஏன்னா இனி நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜை, பரலோக தேவனுடைய பிள்ளை, பரலோக தேவன் சித்த செய்யணும், பரிசுத்தமாக வாழணும். ஒரு வசனம், அது ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனசு புதுசாக மர்வமாகணும். அப்போ தானங்க நீங்கள் புது சிருஷ்டி ஆக முடியும். நான் புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு புது சிருஷ்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுவரை அறியாமைனால பல ரீதியில் நடந்திருப்பீங்க. இனி தேவன் உங்களை வழி நடத்துவார். இல்லை இப்படி வா, என் பின்னால். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் மத்தேயு 11:28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதுதான் ஞானஸ்நானம் கொடுத்ததோடு நடத்த முடியாது. நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட படிச்சு இப்ப கிறிஸ்து உருவாகிறார் இல்லையா, கிறிஸ்து குழந்தையா உருவாகிறார். அது கலாத்தியர் 6:19. அடுத்தது எபேசியர் 4:11 படிக்க மாதிரி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அந்த சாயலில் வளர்ந்து அந்த ராஜ்யத்துக்கு போயிடும். இனி நீங்க உலகத்துக்குரியவங்க கிடையாது, சாத்தானுக்குரியவங்க கிடையாது. பழைய விதி, பழைய கர்மா, பழைய ஜாதகம், அதெல்லாம் டோட்டலி டெர்மினேட்டட், எல்லாம் முடிஞ்சிருச்சு. வழிபாடெல்லாம் முடிஞ்சு டோட்டலி நியூ, புது சிருஷ்டி, புது மகிமை, புது மேன்மை, புது பரிசுத்தம், புதிய ராஜ்யம். நான் முடிக்கிறோம். 2 காரியம் கிடைக்கணும். ஒன்று, இந்த அழிவுக்குரிய சரீரத்தை சாபத்தில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பதிலாய் ஒரு புதிய சரீரத்தை இந்த அனுபவத்துக்குள்ளே போகும்போது, இப்பவுமே நீங்கள் புது சிருஷ்டியாக மாறிடுவீங்கல்ல, மாறும்போது இதற்கேற்ப ஒரு புதிய உடலை அவர் கொடுப்பார். லூக்கா 20:36 தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பானவருமான இனி அவர்கள் மறிக்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட புதிய சரீரம். 1 யோவான் 3:2 இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவரை போன்ற ஒரு சரீரம். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கோ மாற்றுவார். ஏன்னா ஒரு புதிய ராஜ்யம் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டார்ல, அது முடிச்சிடலாம். புதிய சரீரம் ஆச்சுது, புதிய வாழிடம். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 21:3 தேவனும் தேவ பிள்ளைகளும் மீண்டும் ஐக்கியத்தில் வந்துடுறாங்க. 4 கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாத்தையும் புதுசாக புதிய சிருஷ்டிக்கு கொண்டு போறார் இல்லையா. வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். ஸோ இது இங்கே தான் தொடங்குது. இதில் தொடங்கி இனி அப்படியே ஆண்டவருக்குள்ள வளரும்போது மனசெல்லாம் பரலோகம்தான், புதிய சரீரம் கிடைக்கும், புதிய பரலோகம் கிடைக்கும், நம்ம நித்தியமாய் அவருடைய வாழ்வோம், மேலான அனுபவங்கள் இருக்கிறது. இதுக்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள் என்பதை இந்த நாளில் மனசில் உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு ஆழமான அர்ப்பணம். இப்போ இதில் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுவோம். அர்ப்பணம் ரொம்ப தெரியணும்னு எல்லாம் செகண்ட் தான், அதில் அது அப்புறம் இதான் விஷயம். நான் அர்ப்பணிக்கிறேன், அன்கண்டிஷனல் சரண்டர் அண்ட் ஃபுல் சரண்டர். இதுக்கு மேலே ஒன்று வேற ஒரு காரியம் எனக்கு வேண்டியதில்லை. ஒரு பூரண அர்ப்பணத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். தேவன் இந்த வாசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.